Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியான் லைட் ஃபோட்டோ எடிட்டிங் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க இந்த மாதிரி நியான் லைட் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் இப்படி ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா எந்த சேனல் நேம் ஸ்ரீ டெவில். இந்த சேனலில் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. கீழே இருக்க அந்த லைக் பட்டன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணும்போது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ எனக்காகவாவது அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். இதில் பிஎன்டபிள்யூ, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டை வந்து பிஎன்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். இதில் கடைசியாக வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்சனை விட்டுட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து பக்காவாக வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அந்த பர்சன் மேலே எந்த வித பெயிண்டிங்கும் பட்டிருக்காது. அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ மேலே டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கடைசியாக வந்து விக்னெட்டுன்னு இருக்கும். விக்னெட் இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து 100க்கு செட் பண்ணுங்கள். ஃபேடு வந்து ஒரு 25க்கு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அகைன் இங்கே எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக விக்னெட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த விக்னெட்டை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 100ல் இருக்கட்டும். ஃபேடு வந்து ஒரு 45க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டு இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். அகைன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அகைன் கீழே எஃபெக்ட்ஸு சேம் அதே ப்ராசஸ் தான். விக்னெட்டை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் 100க்கு செட் பண்ணுறோம். ஃபேடு வந்து ஒரு 50 செட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டுருங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கே டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ஹார்ட் பிஎன்ஜி கரெக்டாக வந்து மேலே இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் பக்காவாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, நான் டிக் பண்ணலை. டிக் பண்ணாமல் ஜஸ்ட்டு சைடில் வந்து கிளிக் பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். இங்கே ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த லைட் இப்போ இஞ்சி கரெக்டாக அந்த ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட்டுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசாகலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட் வந்து அந்த மூவ் டவுன் போய் பேக்கில் போய்டும். அந்த ஹார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹார்ட் இப்போ பார்க்கும்போது ஒரு க்ளோயிங் எஃபெக்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லைட்டே வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அந்த லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணுறேன். கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக வந்து சாய்ச்சிட்டு மேலே அவருடைய ஹெட்டுக்கு மேலே இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி அந்த ஹார்ட்டுக்கும் அந்த ஹெட்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி பக்காவாக செட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதை செட் ஆகிற மாதிரி பக்காவாக ஸ்டிச் பண்ணுங்கள், அதான் முக்கியம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒப்பாசிட்டி இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு பாதிக்கு பாதி ஒரு 50 வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டை ஸ்டிச் பண்ணுறேன் அந்த பர்சன் மேலே படுற மாதிரி. ஏன்னா அந்த ஹார்ட்லேருந்து வந்து அந்த பர்சன் மேலே படுற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 32க்கு செட் பண்ணுறேன். 32 பக்கா. இப்போ டிக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஹார்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஐ மீன் அந்த லைட்டை ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே பக்கா. இப்போ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஹார்ட்லேருந்து அந்த லைட் எஃபெக்ட் வந்து அந்த பர்சன் மேலே படுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணும்போது பக்கா வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஎன்ஜியும் சேம் அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு பர்சனுக்கு மேலாம் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஸோ அதில் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓவராலாக பக்கா வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, ரொம்ப வேறு லெவல். ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த மாதிரி ஒரு க்ளோயிங் ஹார்ட் ஃபோட்டோ எடிட்டிங், நியான் க்ளோயிங் ஹார்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட பிக்சார்ட்டில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்னும் 2-3 வீடியோ போடலாம் இந்த வீக்லி அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could've played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever wanna try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic.